தமிழ்நாட்டோட கஜானாவை சுரண்டின கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னலாம் சொன்னாங்க. நாம மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இன்னைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, இதுல எங்க இலவச பயணம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்புல முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின். சொன்னதை மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அது நல்லதா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில 21 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுற காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டமா? 48 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டமா? இல்லையே. ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு அதை கொண்டு வந்தோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து மாணவர்களாக படிச்சு பெரிய பெரிய வேலைகளை போய் உட்காரும் போது இந்த திட்டங்களை செயல்படுத்தினதுக்காக நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டுவாங்க. இன்னும் சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரில் அடிபட்டு தலை தெறிக்க ஓடுனாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம ஈர்த்திருக்கணும். ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் என் பாலிசி. இன்னும் கூட சொல்றேன், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8000 கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கோம். அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த 4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 முறை 3 முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக 40 லட்சத்துக்கும் அதிகமானதுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறேன்.